இன்னைக்கு டே 7 ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் துவையல் தாங்க. காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சொரக்காய் தோல் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு 10 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க. அதே எண்ணெயில் சொரக்காயை போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரை வேக்கடாக வெந்தால் போதும். மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச பச்சை மிளகாய் 4 பல்லு பூண்டு தோலோடையே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அப்புறம் வதக்கி வச்ச சொரக்காயும் போட்டுட்டுங்க க்ரன்ச்சியாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சூடான சாதத்துக்கு இந்த சட்னி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி பீக்கங்காய் துவையலுமே சூப்பராக இருக்குங்க. இது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பூண்டு தட்டி போட்டுட்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தாளிச்சு கொட்டி சட்னியில் கலந்துட்டா அவ்வளோதாங்க ரெசிபி. சூப்பராக இருக்கும். 7 டே ரெசிபி லிங்க்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.